காங்கிரஸுக்கும் இதுக்கும் செட்டே ஆகாமல் இருந்தது. கடைசியாக அவங்களையும் சமாதானம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறமா ஆட்சியில் பங்குன்னு கேட்ட திருமாவளவன்லேருந்து எல்லாரையும் சமாதானம் பண்ணி எல்லாரையுமே சேர்த்து வச்சுக்கிட்டார். அவர் கூட்டணியிலேருந்து யாருமே விடலை. மாறாக அடிஷ்னலாக தேமுதிகவையும் சேர்த்து வச்சுக்கிட்டார். ஸோ இந்த மாதிரி அனுசரணையோடு இருந்ததுனால அது அரசியலுக்கான சுபாவம். அந்த சுபாவம் சீமான் கிட்டேயும் கிடையாது, விஜய் கிட்டேயும் கிடையாதுன்னு அதையும் சொல்லியிருக்கிறேன். ஆக அவங்களோட சுபாவத்தின் அடிப்படையிலும் எடப்பாடியார் கன்னிராசினும், சிம்மராசியை சேர்ந்தவர் ஸ்டாலினும், கடகராசியை சேர்ந்தவர் விஜயனும், மிதுன ராசியை சேர்ந்தவர் சீமானும் சொல்லியிருக்கிறோம். எல்லாமே ஒரே சைடில் வரும். ஜாதக கட்டத்தில் வரிசையாக வரும். 3வது கட்டத்துக்கு பேர் மிதுனம், 4வது கட்டம் கடகம், 5வது கட்டம் சிம்மம், 6வது கட்டம் கன்னி. ஸோ இதெல்லாம் அனுசரித்து பார்த்து அஷ்டம சனிலேருந்து வெளியே வந்துட்டார் எடப்பாடியார். அஷ்டம சனிலே இருக்கிறார் ஸ்டாலின். விரைய குருவில் இருக்கார் விஜய். ஜென்ம குருவில் இருக்கிறாரு சீமான். அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம ஜூன் 1ஆம் தேதி அல்லது மே மாதம் 4ஆம் தேதி மேலே, அப்படின்னா ஜூன் 1லேருந்து குரு பயிற்சி வரப்போது. அதோட பலன் ஜூன் 1 அப்படின்னா மே 1ஆம் தேதியிலேருந்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் குரு பயிற்சி. அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்த்து இவருக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்கிறதுல பெட்டர் அப்படிங்கிறது எடப்பாடியாருக்கு தான் சாதகமாக இருக்குன்ற நேரங்காலத்தை ராசி பலனையும் சேர்த்து வச்சு நம்ம பார்த்து பலன் சொன்னோம். அதனால் இதெல்லாம் தப்புறதுக்கான வாய்ப்புகள் அரிதிலும் அரிது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நானே ஓட்டு போட்டதுக்கப்புறமா பல பேரை விசாரித்தப்போ கேட்குற இடமெல்லாம் விஜய் விஜய் விஜய்ன்னு தான் சொன்னாங்க. 10 பேரை கேட்டால் 8 பேர் விஜய்ன்னு தான் சொன்னாங்க. 80% ஓட்டு வாங்கிடுவாரோன்ற அளவுக்கு நமக்கே ஒரு இதுவாக தான் இருக்குது. ஏன் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரில. ஆனால் வெறும் சென்னையை மட்டுமே வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. கிராமங்களில் எப்படி இருக்குன்னு தெரியாது. சிட்டியிலே மெயின் ரோட்டில் மட்டும்தான் அவர் போனார். அவருக்கே அதுக்கு பல இடத்துக்கு போக முடியாமல் கேன்சல் பண்ணிட்டாங்க. அவரை பார்க்க பல பேரால் முடியல. பார்த்தவங்களாம் ரொம்ப உற்சாகத்தோடு ஓட்டு போட்டிருப்பாங்க. பார்க்காதவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இருந்திருக்காது அவ்வளோவா. இந்த மாதிரி கிராமத்தில் குக்கிராமத்தில் இருக்கலாம் ஓட்டு போடுறாங்க. அவங்களாம் இங்கே ஒன்றும் இந்த அளவுக்குலாம் எக்ஸைட்டிங்காக இருந்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இருக்குது. சரி, எப்படியோ ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம ஒரு 15% கணிச்சு வச்சுருக்குறோம். 15% தான் கணிச்சு வச்சுருந்தோம். நம்ம ஏடிஎம்கே கிட்ட 40%க்குள்ளே வரும். 35லேருந்து 40 வரைக்கும் ஏடிஎம்கேக்கு வரும். டிஎம்கேக்கு 30லேருந்து